எழில்மிகு மலையகத்தின் நுழைவாயிலில் இறைவனின் அழகிய வாயில். சபரகமுக மாகாணம், கேகாலை மாவட்டம், மலையகத்தின் உட்பிரவேசம். யட்டியன்தொட்டை என்ற அழகிய ஊரில் அமைந்திருக்கின்றது கெலனி தோட்டம் என்ற சௌந்தரியமான கிராமம். சுமார் 125 வருடங்களை கடந்து நிற்கின்றது மஸ்ஜிதுர் ரஹ்மத் பள்ளிவாசல். பள்ளிவாசல்கள் என்பது இவ்வுலகில் இருக்கும் அல்லாஹ்வின் வீடுகள். அவற்றை பராமரிப்பது, பாதுகாப்பது நம் அனைவரினதும் கடமையாகும். இந்த பூமியிலே ஒருவர் ஒரு பள்ளிவாசலை கட்டினால் அல்லாஹ் அவருக்காக சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுகிறான். இஸ்லாமிய தோட்ட தொழிலாளர்களின் தொழுகை மற்றும் மார்க்க கடமைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக 1901ஆம் ஆண்டு 15:20 என்ற அளவுள்ள தகரத்தினால் நிர்மாணிக்கப்பட்டது இந்த பள்ளிவாசல். தோட்ட தொழிலாளியாக வந்து பின்னர் கங்காணியாக பதவி உயர்வு பெற்ற மர்ஹூம் ஆதம் ஷா என்பவரே இந்த பள்ளிவாசலை நிர்மாணித்தவரும் முதல் நிர்வாகியும் ஆவார். பின்னர் ஒருவர் பின் ஒருவர் என்று ஏராளமான நிர்வாக தலைமைத்துவங்களின் கீழ் இயங்கிய மஸ்ஜிதுர் ரஹ்மத் பள்ளிவாசலின் நிர்வாக தலைவராக 1977ஆம் ஆண்டு SH காதர் என்பவர் தெரிவு செய்யப்பட்டு அன்று முதல் இன்று வரை சுமார் 49 வருடங்களாக தலைவராக செயற்பட்டு வருகின்றார். 1988ஆம் ஆண்டு இப்பள்ளிவாசல் முஸ்லிம் சமய கலாசார அமைச்சின் வக்கூப் பிரிவினால் பதிவு செய்யப்பட்டது. 1993ஆம் ஆண்டு கராகுட முஸ்லிம் மகா வித்தியாலயத்திற்கு இஸ்லாம் பாடநெறி மௌலவி ஆசிரியராக வரகாப்புளை கணிதபுரியைச் சேர்ந்த MTM முஜீப் மௌலவி அவர்கள் நியமனம் பெற்றார். அன்று முதல் இன்று வரை சுமார் 32 வருடங்களாக தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் இணைந்து பள்ளிவாசல் முன்னேற்றத்துக்காக அயராது உழைத்து வருகின்றார் மௌலவி முஜீப் அவர்கள். அதன் விளைவாக பள்ளிவாசலின் மின்சார வசதி, நீர் வசதி உட்பட அடிப்படை வசதிகள் உள்ளூர் மற்றும் வெளியூர் மக்களின் உதவிகளுடன் வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டுள்ளன. அதேபோல் வரகாப்புளை ஹொரகுல்லையைச் சேர்ந்த மௌலவி MRM ஃபாரிஸ் அவர்கள் கடந்த 20 வருடங்களாக மஸ்ஜிதுர் ரஹ்மத் பள்ளிவாசலின் பேஷ் இமாமாக பெரும் தியாகத்துடனும் அர்ப்பணிப்புடனும் சேவையாற்றி வருகின்றார் என்பதனை கட்டாயமாக கூறிக்கொள்ள வேண்டும். இங்கு 13 வீடுகளில் 27 குடும்பங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆண்களும் பெண்களுமாக மொத்தம் 70 பேர் வாழ்ந்து வருகின்றார்கள். அல் குர்ஆன் மதரசாவில் 20 பிள்ளைகள் மார்க்க கல்வியை கற்று வருகின்றார்கள். இத்தோட்ட மதரசாவில் ஓதி கராகுட முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்று AA ரஸாக் என்பவர் அதிபராகவும் மர்ஹுமா ருக்கையா பிபி என்பவர் ஆசிரியராகவும் உயர் பதவிகளில் சேவை புரிந்தார்கள் என்பதை மறந்துவிட முடியாது. கெலனி தோட்டம் மஸ்ஜிதுர் ரஹ்மத் பள்ளிவாசலில் ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதத்தில் இனமத பேதமின்றி அனைவருக்கும் கஞ்சி பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சுமார் 125 வருடங்கள் பழமை வாய்ந்த வரலாற்றில் இடம் பிடித்துள்ள இப்பள்ளிவாசலின் தற்போதைய நிலைமை என்னவென்றால், அடிப்படை பராமரிப்பு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் அளவுக்காவது பொருளாதார வசதிகள் இல்லை என்பதே கவலைக்குரிய விடயமாகும். இமாம் மற்றும் முஅத்தின் ஆகியோருக்கு சம்பளம் வழங்குவது கூட மிகவும் நெருக்கடியில் என்பது தெரிய வந்துள்ளது. தனவந்தர்களே, செல்வந்தர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த பள்ளிவாசலை சிறப்பாக நிர்வகிப்பதற்கு உங்களுடைய தாராளமான உதவிகளை வழங்கி வையுங்கள். பள்ளிவாசல்கள் இப்பூமியில் எங்கு இருந்தாலும் அவற்றை பாதுகாப்பது, பராமரிப்பது எங்கள் அனைவரினதும் கடமையாகும். அதிலும் ரமலான் மாதத்தில் நீங்கள் செய்யும் நற்காரியங்களுக்கு எல்லையற்ற நன்மை அடைவீர். கெலனி தோட்ட கிராமத்தில் பொருளாதார நெருக்கடியில் தவிக்கும் மஸ்ஜிதுர் ரஹ்மா பள்ளிவாசலுக்கு நீங்கள் வழங்கும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் மகத்தான வெற்றியை அடைவீர் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. நீங்கள் வழங்க நினைக்கும் உதவித்தொகையை பள்ளிவாசல் வங்கி கணக்கிற்கு நேரடியாக வைப்பிலிட முடியும். மஸ்ஜிதுர் ரஹ்மத் கணக்கு இலக்கம் 047-200-0023127. மக்கள் வங்கி யட்டியன்தோட்டை கிளை. மேலதிக தேவைகளுக்கு மௌலவி முஜீப் அவர்களை தொடர்பு கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 070-591-7450. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்வதாயின் 071-81374550. இறைவனின் மாளிகைக்கு உதவி செய்யுங்கள், நன்மைகளை அடைந்து விடுங்கள். நிகழ்ச்சி தொகுப்பு சவுத் சைஃபுல்லா ஜாஹித், குரல் பதிவு R. முகமது ராஃபி. நன்றி, வசலாம்.